தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது உதயணகுமார காவியத்தின் 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் உஞ்சை காண்டம், இலாவண காண்டம் நாம் பார்த்தோம். இப்போது மகத காண்டம். இந்த மகத காண்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, உதயணன் தன்னுடைய மனைவி வாசவதத்தை தீயில் இறந்து விட்டாள் என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய அமைச்சர்கள் எல்லோரும் அவனை பக்கத்தில் உள்ள மகத நாட்டிலே காகதுண்டகர் அப்படின்ற ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் இறந்தவர்களை பிழைப்பிக்க கூடியவர் அப்படின்னு சொல்ல அவன் தன்னுடைய சிறு படையோடு மகத நாட்டுக்கு செல்கிறான். மகத நாட்டின் வெளியில் உள்ள புறஞ்சேரியில் அங்கே தங்குறாங்க. அப்போது காகதுண்டக முனிவரை பார்த்து கேட்க அந்த முனிவரும் அமைச்சர்களிடம் ஒப்புக்கொண்டபடியாக பேசுகிறார். ஒரு 2 மாதங்கள் அங்கே தங்கி இருந்தால் நான் வாசவதத்தையை பிழைப்பித்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உதயணன் அதை நம்பி அங்கே 2 மாதம் தங்க இசைகிறான். இது எல்லாமே உதயணனை மனம் மாற்றி அவனுடைய அரசியல் கடமையை நினைவூட்டுவதற்காக அவனுடைய அமைச்சர்களே செய்த சதி, அதாவது சூழ்ச்சி. சதி என்பது கெடுதலாக இருக்கும், இது சூழ்ச்சி. அதை உதயணனுக்கு அறியாமல் செய்கிறாங்க. அப்போது அவன் அங்கே தங்கி இருக்கும் பொழுது அந்த மகத நாட்டு மன்னன் அதனுடைய தலைநகரம் ராஜகிரியம் என்பது. அந்த மன்னன் பெயர் தருசகன். அவனுடைய தங்கை பத்மாவதி. அவள் அங்கே உள்ள கோவிலுக்கு, காமன் கோவிலுக்கு வணங்க வருகிறவள் உதயணனை பார்க்கிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து 2 பேருக்கும் காதல் பிறக்கிறது. அவளுடைய உருவத்தில் அவன் வாசவதத்தையின் சாயலை கண்டு அவள் மீது விருப்பம் கொள்கிறான். 2 பேரும் களவு மணம் செய்து கொள்கிறார்கள். அவனை தன்னுடைய பல்லக்கில் ஏற்றி கன்னிமாடம் செல்கிறாள். அங்கே உதயணன் அவளுடன் வாழ்கிறான். இந்த சமயத்திலே அவனுடைய அமைச்சர்கள் அவனோடு சென்ற வீரர்கள் எல்லோரும் மகத நாட்டிலே பலவேறு வேலையிலே அமர்ந்து கொள்கிறாங்க. பத்மாவதியை ஒரு நாள் பிரிந்து வெளியில் வந்தவன் அரசன் ஒரு அறிவிப்பு செய்ததை கேட்டு, அதாவது அரசனுடைய முன்னோர்கள் இழந்த ஒரு பொருளை மீட்டு தரும்படியாக எவர் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு தருவதாக அறிவிக்கிறான். இவன் அரசருக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த பொருளை மீட்டெடுத்து கொடுக்க தருசகம் அந்த மன்னன் மகிழ்ச்சி அடைந்து உதயணனிடம் நன்றி தெரிவிக்கிறான். அப்போது உதயணனும் அவன் அமைச்சர்களும் அங்கே தங்கியிருக்கும் பொழுது 7 அரசர்கள் பகைவர்கள் தருசகன் மீது, அதாவது மகத நாட்டின் மீது படையெடுத்து சுற்றி கொள்கிறாங்க. அவங்க கப்பம் கட்ட முடியாது என்று சொல்ல அவர்களை சூழ்ச்சியின் திறனால் உதயணன் வெற்றி கொள்கிறான். அவங்களை எல்லாம் வென்றுவிட்டு அரசனுடைய சிறு படையோடு வென்றுவிட்டு உதயணன் தான் பத்ச நாட்டு மன்னன் என்பதையும் வெளிப்படுத்த, அவனுடைய அமைச்சர்களும் அதனை வெளிப்படுத்த தருசகன் மனம் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய தங்கை பத்மாவதியை உதயணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். அவளோடு அவன் பத்த நாட்டுக்கு திரும்பி வரான். ஒரு பெரிய படை உதவியையும் அரசன் கொடுக்கிறான். அவனோடு தன்னுடைய செல்வ குவியலையும் அவனுக்கு கொடுத்து அவனோடு அனுப்பி வைக்கிறான். இப்போது வத்தவ நாட்டுக்கு வந்தவன் தன்னுடைய தம்பியர் கடக பிங்களவர் எல்லாம் பார்க்க அவர்களுடைய பகைவர்கள் வென்றுவிட்ட பகுதிகளெல்லாம் திரும்ப மீட்டு வத்தவ நாட்டு அரசனாக அமர்கிறான். இதுவரைக்கும் உங்களுக்கு மகத காண்டம் இருக்குது. இப்போது வத்தவ காண்டம் ஆரம்பிக்குது. இந்த வத்தவ நாட்டில் பத்மாவதியோடு அவன் வாழும் பொழுது தன்னுடைய பத்ராவதி என்ற தன்னையும் வாசவதத்தையும் சுமந்து வந்த அந்த யானைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவில் சமைக்கிறான். அதனுடைய உருவச்சிலையை சமைத்து மாடம் எடுக்கிறான். காட்டிலும் தன்னுடைய கௌசாம்பியிலும் மாடம் எடுப்பிக்கிறான். அவன் இழந்துவிட்ட கோடபதி என்கிற யாழை ஒரு அந்தணன் கொண்டு வந்து கொடுக்கிறான். உருமண்ணுவா என்ற அமைச்சர் மகத நாட்டு போரிலே சிறைப்பட்ட அமைச்சர் திரும்பி வராரு. அதோட யூகி வாசவதத்தை சாங்கியத்தாய் எல்லோரும் பக்கத்திலே ஒரு சோலையில் தங்கி கொண்டு இவனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. இவன் போய் பார்க்க அவர்கள் இவனிடம் மன்னிப்பு வேண்டி வாசவதத்தை ஏன் மறைந்து வாழ வேண்டும் என்று உதயன் கேட்க, அதற்கு யூகி சொல்கிறான், அரசே, தாங்கள் இழந்துவிட்ட நாட்டையும் அரசியல் கடமைகளையும் மீட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் செய்த சூழ்ச்சி, என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்ட உதயணன் அவனை அன்போடு அழைத்து கொண்டு அரண்மனைக்கு செல்கிறான். தன்னுடைய அமைச்சர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பல பரிசுகளை கொடுத்து பொறுப்புகளையும் கொடுத்து முற்றூட்டாக பல ஊர்களையும் கொடுத்து வாழும்பொழுது பிரச்சோதன மன்னன் ஒரு ஓலை அனுப்ப யூகியை அழைக்கிறான். யூகியை அனுப்பும்படியாக பிரச்சோதன மன்னன் கேட்கிறான். பிரச்சோதன மன்னன் அவந்தி நாட்டிலே யூகியிடம் மன்னிப்பு வேண்டுகிறான். வேண்டிக் கொண்டு தன்னுடைய அமைச்சர்கள் 2 பேருடைய தங்கைகளை அவனுக்கு மனம் செய்து வித்து அவனை திரும்ப அனுப்புகிறான். இவ்வாறு எல்லாம் நல்லபடியாக முடிந்து வாழும் பொழுது வாசவதத்தை கருவுறுகிறாள்.
இது அடுத்த பகுதியில் நரவாகன காண்டம் அப்படின்னு வருது. இங்கே இந்த வத்தவ காண்டத்திலேயே மானனீகை என்ற பெண்ணையும் விரிசிகை என்ற பெண்ணையும் அவன் உதயணன் மணந்து கொள்கிறான். மானனீகை என்ற பெண்ணை அவன் பந்தாட்டத்தின் போது, அதாவது பத்மாவதியும் வாசவதத்தையும் ஏற்பாடு செய்த பந்து விளையாட்டின் போது கண்டு அவள் மீது காதல் கொண்டு வாசவதத்தையின் உதவியால் அவனை மணந்து கொள்கிறான். இப்பொழுது அவனுக்கு 4 மனைவியர். இப்போ நம்ம அடுத்த காண்டத்துக்கு போகலாம், நரவாகன காண்டம். இந்த நரவாகன காண்டத்தின் ஆரம்பத்திலே வாசவதத்தைக்கு ஒரு வினோதமான, அவள் கருவுற்ற பொழுது அவளுக்கு ஒரு வினோதமான ஆசை உண்டாகிறது. ஆகாய மார்க்கமாக சென்று பல இடங்களையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருது. உடனே அமைச்சர்களை கலந்து ஆலோசிக்கிறான் உதயணன். ஆகாய மார்க்கமாக எப்படி செல்லுவது அப்படின்னு கேட்கும் பொழுது அமைச்சர்கள் எல்லோரும் அவனுக்கு ஒரு உபாயம் சொல்கிறாங்க. என்னென்னா, நாம் வேட்டையாடும் பொழுது ஒரு தேவன் நமக்கு தண்ணீர் தாகத்தால் நாம் தவித்த பொழுது தண்ணீர் கொடுத்து உதவி செய்தார். உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னார். அவரை நாம் நினைப்போம் அப்படின்னு சொல்ல உதயணன் அந்த மந்திரத்தை நினைக்க அந்த தேவன் வருகிறான். அவனிடம் உதவி கேட்கிறார்கள், ஆகாய மார்க்கமாக செல்வது எப்படி என்று. அப்பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு காலம் நீங்கள் என்னிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை. நீங்கள் சிறையில் இருந்த பொழுதும் சரி, வேடர்களோடு சண்டை போட்ட பொழுதும், அரண்மனையில் தீடப்பட்டு வாசவதத்தை இழந்த போது கூட என்னுடைய உதவியை கேட்கவில்லை. இப்பொழுது கேட்பது புதுமையாக இருக்குதே அப்படின்னா, அவையெல்லாம் என்னால் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்ததனால என்னுடைய முயற்சியினால் செய்ய முடிந்தது. ஆனால் ஆகாய மார்க்கமாக பறப்பது என்னால் இயலாத காரியம் அப்படின்னு சொல்ல அந்த தேவன் அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறான். அந்த மந்திரத்தை உபதேசித்து வாசவதத்தை, யூகி முதலிய அமைச்சர்கள் எல்லோரும் வான்வழியாக ஒரு தேரில் சென்று பல இடங்களையும் பார்த்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். அவங்க வந்த பிறகு நரவாகனன் பிறக்கிறான். நரவாகனனுக்கு ஒரு முனிவருடைய வாக்குப்படி அவன் விஞ்சேர் உலகத்தை ஆழ்வான் என்ற ஒரு கருத்து, ஒரு வாக்கு இருக்குது. அவன் நரவாகனன் வளர்கிறான். அவள் வளர்ந்து பலவிதமான கலைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு மதன மஞ்சிகை என்ற ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறான். அந்த மதன மஞ்சிகையோடு அவன் இருக்கும் பொழுது மதன மஞ்சிகையை ஆகாய மார்க்கமாக ஒரு வித்யாதரன் மானசவேகன் என்பவன் தூக்கி சென்று விடுகிறான். அவளை காணோம் என்று இவன் தேடிக்கொண்டு பல இடங்களிலும் பார்த்தும் அவள் கிடைக்கவில்லை. மானசவேகன் அவளை, அதாவது மதன மஞ்சிகையை தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்த அவள் மறுக்கிறாள். நரவாகனனை தவிர வேறு எவரையும் தன் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கிறாள். தன்னுடைய தங்கையை அவளுடைய மனதை மாற்றும்படியாக அவன் கேட்கிறான். இது கிட்டத்தட்ட ராமாயண கதை, சீதாதேவியை கடத்தி சென்ற ராவணனின் கதை போல அமைந்திருக்கு. அவனுடைய தங்கை வேகவதியும் அவள் மனதை மாற்ற முயற்சி செய்கிறாள். ஆனால் இறுதியில் இவளுடைய மனம்தான் மாறுகிறது. ஏனென்றால் மதன மஞ்சிகை நரவாகனனை பற்றி பல வகையாக அவனுடைய ஒழுக்கம், பண்பு, அவனுடைய வீரம் இதை பற்றி பேச பேச வேகவதிக்கு நரவாகனனின் மீது காதல் உண்டாகிறது. அவள் பூமிக்கு வந்து நரவாகனனை சந்திக்க நினைக்கிறாள். அவன் முன்னால் மதன மஞ்சிகையின் உருவத்தில் வருகிறாள். அவளை பார்த்தவன் மதன மஞ்சிகை திரும்ப கிடைத்து விட்டாள் என்ற மகிழ்ச்சி கொண்டு அவளை ஏற்றுக்கொண்டு அவளோடு வாழ்ந்து வரும் பொழுது ஒரு நாள் அவளுடைய உருவத் தோற்றத்தில் சில மாறுதலை பார்த்துவிட்டு அவளிடம் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறான். அப்பொழுது அவளுடைய பெயர் வேகவதி என்பதையும் மதன மஞ்சிகை தன்னுடைய சகோதரனுடைய வசம் இருக்கிறாள் என்றும் சொல்ல அவன் வருத்தப்படுகிறான். அவளை மீட்க வேண்டுமே என்று வருத்தப்பட்டாலும் இவளை ஏற்றுக்கொள்கிறான். அவளோடு வாழ்ந்து வரும் பொழுது மானசவேகன் தன்னுடைய தங்கையை காணவில்லை என்று கோபப்பட்டு தேடி வரும்போது அவள் நரவாகனனோடு இருப்பதை பார்த்து இருவரையும் தூக்கி கொண்டு சென்று நரவாகனனை மட்டும் ஆகாயத்திலிருந்து கீழே தள்ளிவிடுகிறான். ஆனால் மதன மஞ்சிகை ஒரு மந்திரத்தை சொல்லி அவனுடைய கீழே விழாமல் அவனு ஒரு இலை போல காயமின்றி விடும்படியாக செய்கிறாள். இங்கே விழுந்த இடத்திலே அருகிலே சதானிகன், அதாவது இவனுடைய தாத்தா, உதயணனுடைய தாத்தா அப்பா இருக்கிறாரு. அவர் இவனை பார்த்துவிட்டு, நீ நரவாகனன் தானே என்று கேட்க, ஆம், என்னை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவர் தன்னுடைய பாட்டனாரை பார்த்து அவன் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறான். அவரிடம் கேட்கிறான், ஒரு முனிவருடைய வாக்கு, நான் விஞ்சேர் உலகத்தை ஆழ்வேன் என்று சொன்ன ஒரு வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்ல, முனிவர் வாக்கு பொய்க்காது, அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி என்று இவன் ஆகாயத்தில் தன்னுடைய மணித்தேரில் ஏறிக்கொண்டு செல்கிறான். அங்கே சென்ற உடனே
ஒரு பொய்கை வருகிறது. அவன் விஞ்சையர் உலகத்தின் உள்ளே நுழைவாயிலே ஒரு பொய்கை வருகிறது. அந்த பொய்கையிலே முகம் கழுவிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கு காத்திருந்த தேவன் ஒருவன் இவனை அழைத்து வர வேண்டும் என்று கூறி அழைத்து செல்கிறான். நீ யார், என்னை உனக்கு தெரியுமா என்று கேட்க, இதன் வழியாக வருகிறவரை அழைத்து செல்லும்படி எனக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய அரசன், அது கந்தர்வபுரி என்கிற அந்த இடத்தின் வித்யாதர நாட்டிலே எங்களுடைய அரசன் பெயர் நீலவேகன் என்பது, அவருக்கு அனங்க விலாசனை என்கிற ஒரு மகள் இருக்கிறாள். அவள் கண்ட கனவின்படி பூமியில் இருந்து வருகின்ற ஒருவனை அவள் மனம் செய்து கொள்வாள் என்று முனிவர் ஒருவர் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த இடத்திலே காத்திருக்கும்படி எனக்கு உத்தரவு, உங்களை அதனால் தான் நான் அழைத்து போகிறேன் என்று சொல்லி அரசனிடம் அழைத்து போகிறான். அரசனும் இவனை பார்த்து இவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வைக்க நினைக்கிறாரு. ஆனால் அங்கே தங்கியிருக்கிற பிற வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் கோபப்படுவார்கள் என்று சுயம்வரம் போல வைத்து அவளை சுயம்வரத்தில் இவனை தேர்ந்தெடுத்தது போல் இவனுக்கு மாலை சூட்டுகிறாள். அதன் பின் இவனை தன்னுடைய நாட்டிற்கு அரசனாக்கி முடிசூட்டி வைக்கிறான். விஞ்சியர் உலகத்தில் பல இடங்களையும் நரவாகனன் வெற்றி கொள்கிறான். ஆக அந்த இடத்தை அவன் ஆள்கிறான். இங்கே மானசவேகன் மதன மஞ்சிகையை கடத்தி சென்றவன் இவனுக்கு அஞ்சி அவளை திரும்ப கொண்டு வந்து விட்டுவிட்டான் என்பது இங்கே மறைந்திருக்கிறது. அந்த செய்யுள் பகுதி விடுபட்டிருக்கிறதாக நினைக்கிறாங்க. இப்போது மதன மஞ்சிகையையும் அனங்க விலாசனையை மணந்து கொண்டு அவன் வித்யாதர உலகத்தில் அரசனாக பல பகுதிகளை வென்று வாழ்கிறான். இந்திரனால் பல பரிசுகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறான். ஒரு நாள் தன்னுடைய தந்தையையும் தாயையும் பார்ப்பதற்காக அவன் வருகிறான். அவர்கள் அவனை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். பத்மாவதியின் மகன் கோமுகனுக்கு முடிசூட்டி அங்கே கௌசாம்பியிலே முடிசூட்டப்படுகிறது. அவன் நில உலகத்தையும் இவன் வித்யாதர உலகத்தையும் ஆழ்வதாக இருக்குது. இப்பொழுது சில காலம் கழித்து உதயணனுக்கு தான் தவம் வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தலை காட்டுகிறது. ஆனால் அவனை அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து மீட்க அவனுடைய மனைவிமார்கள் நினைக்கிறாருங்க. அதற்கடுத்து துறவு காண்டம் அப்படிங்கிற பகுதி வருது. அதுதான் 6வது காண்டம். இந்த துறவு காண்டம் உதயணனின் துறவு பற்றி பேசுகிறது. அவன் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனுடைய பட்டத்து யானைக்கு மதம் பிடிக்கிறது. மதம் பிடித்து அது பல இடங்களையும் அளிக்கிறது. இந்த இடத்தில் உள்ள செய்யுள் பகுதி மிகவும் அழகாக ஒரு யானையின் வேகமான நடையை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. அந்த யானை பல இடங்களையும் அழித்து பத்ராவதி கோவில் யானையை தேய்த்தளிக்க வரும் பொழுது வீரர்கள் அதை விரட்ட அது பல இடங்களிலும் சென்று மக்கள் நாலா பக்கமும் சிதறுகிறார்கள். பெரும் சேதம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு முனிவர், இங்கே தான் சமண சமயம் சார்ந்த கருத்து வருகிறது. ஒரு முனிவருடைய அறவுரை, அவர் பெயர் தர்ம வீரர் என்பது, அவர் 24வது தீர்த்தங்கராக இருக்கிறார் என்று சொல்லப்படுறாங்க. அந்த தர்ம வீரருடைய அறவுரையை மக்கள் கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு இந்த யானை செல்கிறது. அவருடைய அறவுரையை கேட்டு அது கண்களிலே கண்ணீர் வழிகிறது. தான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தோம், அதற்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவு வருகிறது. நமக்கு அதனால்தான் பெரும் பாவங்கள் செய்து நாம் இந்த விலங்கு பிறவியை அடைந்தோம். இப்பொழுது இன்னும் பாவங்கள் செய்தோமே என்று வருத்தப்பட்டு அடங்கி அமைதியாக உதயணனுடைய அரண்மனை வாயிலிலே வந்து நிற்கிறது. இப்பொழுது அமைச்சர்கள் எல்லோரும் அது அமைதியாக அவருடைய அறவுரையை கேட்டு அடங்கி இருக்கிறது என்று சொல்ல உதயணன் ஆச்சரியப்பட்டு வெளியிலே வரான். உடனே அரசே, நீங்கள் இப்பொழுது அந்த யானையின் மீது ஏறலாம் அப்படின்னு சொல்ல அவனும் அந்த யானையை தட்டி கொடுத்து அதன் மீது ஏறி அந்த தர்ம வீரர் என்று அழைக்கப்பட்ட அந்த முனிவரை பார்க்க போகிறாங்க. அவரிடம் இந்த யானையினுடைய கதையை சொல்ல வேண்டும், அது எப்படி உங்களுடைய அறவுரையை கேட்டு அமைதி கொண்டது அப்படின்னு உதயணன் கேட்கிறான். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, இதன் முன்பிறப்பாக ஒரு அந்தணனாக இது பிறந்து தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வரும் பொழுது ஒரு பொதுமகளையும் அவளோடு உறவு கொண்டு இவன் தன்னுடைய கடமைகளை மறந்து தன்னுடைய சமய ஒழுக்கங்களை துறந்து அவன் வாழ்ந்து வந்ததனால் பல தீயொழுக்கங்களால் அவன் இந்த விலங்கு பிறவியை அடைந்தான் அப்படின்னு சொல்ல, சரி இதன் மீது எனக்கு அன்பு உண்டாக காரணம் என்ன அப்படின்னு உதயணன் கேட்க, அதற்கு முற்பிறவியில் நீ ஒரு அரசனின் மகனாக பிறக்கும் பொழுது செவிலித்தாயின் மகனான ஒருவனின் மீது, அவன் பெயர் விஜயனும் கோமுகனும், அவன் மீது உனக்கு மிகுந்த 2 பேரும் ரொம்ப அன்போடு தோழர்களாக இருந்ததன் காரணமாக அந்த பூர்வ ஜென்மத்தின் நினைவினால் உனக்கு அதன் மீது அன்பு உண்டாயிற்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
உடனே அதை கேட்டுவிட்டு அவன் தானும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், தான் செய்த தீவினைகள் தன்னை அணுகாமல் இருப்பதற்கு தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக இப்பொழுது தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய மனைவியாரில் நான் நிச்சயம் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல அவர்களும் அவனோடு வருவேன் என்கிறார்கள். அமைச்சர்கள் அனைவரும் தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக அந்த முனிவரின் அறவுரையை, தர்ம வீரரின் அறவுரையை கேட்டு நல்ல வழிபடுகிறார்கள் அப்படின்னு இந்த கதை முடிகிறது. நாம் 2 பகுதியாக உதயணகுமார காவியத்தின் கதையை நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.